அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரட்டா செஞ்ச தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். திரும்பவும் இது வந்து உங்கள் வருங்கால துணை பற்றினது தான் பார்ப்போம். இன்றைக்கி இந்த செட் ஆஃப் பீப்புள், உங்களதுலேயே நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு, உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி என்ன, ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட கனெக்ஷன் எனர்ஜி என்ன, உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வருங்கால துணை பற்றின ரீடிங் இது, கனெக்ஷனோட எனர்ஜி. ரொம்ப அழகாக வந்திருக்கு. கீழே இருக்கு வா. அப்போது உங்கள் வருங்கால துணை வந்து இன்னும் காதலை சொல்லலை, இல்லைன்னா சொல்ல போகிறாங்க. இன்னும் காதலை அவங்க வந்து சொல்ல, ஆனால் காதலை கையிலே வச்சு சுற்றிட்டுருக்காங்க. மேன் ஹோல்டிங் எ காயின். இந்த கார்டு என் கையிலேருந்து கை நழுவி போக பார்க்குது, பட் பிடிச்சிட்டேன். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஏதாவது பிளான் பண்ணாங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது நடந்தது அப்படின்னா, நோ, யூ கேன் மேக் இட். அதாவது அவங்க போடுற பிளான் அவங்களால பண்ண முடியும். ஸ்பிரிட்ஸ் வந்து அதை இந்த இது மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்களோட பிளான், பட் இந்த தடவை அவங்க போடுற பிளான் மிஸ் ஆகாது. ஏன்னா நான் இந்த கார்டை பிடிச்ச மாதிரி ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களோட பிளானை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஹாஸ்டிலிட்டிஸ். நிச்சயமாக வந்து அவங்க இந்த கனெக்ஷனை சுற்றி, இல்லைனா அவங்கள சுற்றி நிறையா வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த தடவை உங்களோட பிளான், அதாவது இந்த மாஸ்குலின் எனர்ஜி காதலை சொல்ல வரதை அவங்க தடுக்க முடியாது, தடுக்க வாய்ப்பில்லை, பேக் ஃபயர் ஆகும். த கேட் அண்ட் த கார்டன் அண்ட் த கேட். இந்த கார்டு வந்து நான் டெக் எடுக்கும்போது தனியாக நிற்கிது. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் இந்த கதவை உடச்சிட்டு வெளியில் போகிறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க. அதாவது அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். மேபி உங்களுக்காகவும் இருக்கலாம், இந்த மாஸ்குலினுக்காகவும் இருக்கலாம். ரெண்டு பேருமே வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது சேஃப் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிற இடத்த விட்டு உடச்சிட்டு வெளியில் வாங்க. அதுதான் உங்களுக்கான ரைட் வே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ். கண்டிப்பாக வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் உங்களால் நேராக போய் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு தோணுதுன்னா, நீங்கள் அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். அந்த அட்ஜசன்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் நான் நேர்மையாக பண்ணுறேன், நான் நேராக பண்ணுறேன் அப்படின்னு சும்மா ஓல்ட் ஸ்கூல் ட்ராமாலாம் போடாதீங்க. இந்த கரண்ட் எனர்ஜியில், இந்த வேர்ல்டில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி அமைச்சிங்க அப்படின்னா, ட்ரெண்டில் இருங்கப்பா அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கே போகிறீங்க பழைய காலத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கட்டுப்பெட்டித்தனம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து நேராக போய் நியாயமாக வந்து நிச்சயம் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லாமே பண்ணி ப்ராப்பராக கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா அங்கே அடி வாங்குவீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டே இருங்க. உங்களோட சந்தோஷங்களையோ, இல்லை உங்களோட இப்போ வெளியில் போகிறதோ, இல்லை ஒரு ட்ரிப் போகிறதோ, இல்லை சில விஷயங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக இருக்காதீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காதல் தூய்மையாக இருக்கிற பட்சத்தில், உங்களோட அன்பை வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன வேணால், உங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நிற்க வேண்டாம், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டாக்னன்ட் எனர்ஜி வேண்டாம் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பர்சனை தெரியும். அந்த பர்சன் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை அந்த பிளான் கை நழுவி போகாது. நீங்கள் சொதப்பாத பட்சத்தில் இந்த தடவை நீங்கள் போடுற பிளான் கை நழுவாது. இது வந்து யுவர் பாஸ்ட். ஓ, நியூ பிகினிங். ரீசன்ட் பாஸ்டில் வந்து கை நழுவி போயிருக்கு. உங்களோட சந்தோஷம், உங்களோட அல்டிமேட் ஹாப்பினஸ் வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்கு. மேபி மாஸ்குலின் எனர்ஜியாக கூட இருக்கலாம். மாஸ்குலினோட சந்தோஷம் வந்து ரீசன்ட் பாஸ்ட்லாம், அந்த மாஸ்குலினோட சந்தோஷமும் இந்த எம்ப்ரஸ் எனர்ஜியும் வந்து ரீசன்ட் பாஸ்டில் கை நழுவி போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டிலிட்டிஸாக இருக்கலாம். இதுதான் வந்து உங்களோட பாஸ்ட். உங்களோட பாஸ்டில் ஒரு நியூ பிகினிங் எடுக்க நினச்சிங்க, ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. உங்கள் பர்சனோட பாஸ்ட், மேபி இது வந்து இன்றைக்கி மாஸ்குலின் எனர்ஜிக்காக இருக்கலாம் இந்த ரீடிங். உங்கள் பர்சனோட ரீசன்ட் பாஸ்ட், இல்லைனா பாஸ்ட் எனர்ஜி. சூப்பர். 5 of Cups. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் தான் மிஸ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே, இது நான் இப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட்.
ஓகே, இப்போ என்ன இதுலேருந்து புரியுது அப்படின்னா, எனக்கு உங்களோட பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங் உங்கள் கையை விட்டு தட்டி பறிக்கப்பட்டிருக்கு, இல்லைனா வந்து திருடப்பட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபெமினின் எனர்ஜியை வந்து இந்த 5 ஆஃப் கப்ஸில் வைக்கிறதுக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸோட கான்செப்ட் என்னென்னா, வாலண்டியராக அந்த கப்பை வந்து இந்த ஹோல்லேருந்து எதுவுமே திரும்ப வராது. இது வந்து சுழலி மாதிரி உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குமே தவிர வெளியில் வராது. இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பை அவங்களே வந்து இந்த பிட்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை ஹோல், ரேபிட் ஹோல், அந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் வந்து ஊற்றிட்டுருக்காங்க. அவங்க காலில் தள்ளி ஊற்றிட்டுருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கப் தான் பாக்கி இருக்குது, அதையும் ஊற்றிட்டாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ எமோஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுதான் வந்து 5 ஆஃப் கப்ஸ். இது எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை வந்து இந்த கனெக்ஷன் அளிக்கிறதுக்கு. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைன் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டோன்ட் வரி. உங்களோட ஃபஸ்ட் மீட்டிங் மீட்டிங்கில் இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினினை பார்த்து நினச்சது வந்து ஸ்ட்ரென்த், வெரி ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் மீட்டிங்கில். டெஃபினட்டாக இது வந்து மாஸ்குலின் சைடு, அது நல்லாவே கிளியராக தெரியுது இப்போது. ஏன்னா மாஸ்குலின் சைடு வந்து உங்களை அப்படின்னு கேட்டபோது ஃபெமினின் எனர்ஜி வருது. ஸோ இதுதான் ஆக்சுவல் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹார்ட் எப்பயுமே நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுருப்பீங்க. உங்களோட ஹார்ட், உங்களோட எல்லா எனர்ஜியுமே வந்து ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஏனோ தானோன்னு அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க. யூ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். அதனால் உங்களை பார்த்தோன்னே அவங்க ஒரு வெரி ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாஸ்குலினை பார்த்தம்போது என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா, சர்ப்ரைஸ் கார்டு பார்ப்போம். நைட் ஆஃப் வாண்ட், சார்மிங் எனர்ஜி, டெவில். இந்த மாஸ்குலினுக்கு டார்க்கர் சைடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் முன்னாடி அவங்க வந்து நைட் ஆஃப் வான்ஸ் வந்து வாரியர். நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரியர் எனர்ஜி. உங்கள் முன்னாடி அவங்க வந்து ஒரு வாரியர் மாதிரி காமிச்சாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க நிறைய அட்டாச்மெண்ட்ஸ். இதுதான் அவங்களோட ஒரிஜினல் சைட். இதுதான் நீங்கள் இந்த மாஸ்குலினை பற்றி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக சொல்ல முடியாது. அவங்கள பார்த்தோடனே நீங்கள் ஜட்ஜ் பண்ணது இதுதான். இந்த மாஸ்குலின் வந்து வெளியில் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் வாரியர் மாதிரி இருந்தாலும் சரி, உள்ளே அவங்களுக்கு நிறைய டார்க் தாட்ஸ், டார்க் எனர்ஜி, டார்க்கர் சைடு, அட்டாச்மெண்ட், இல்லூஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமா இதெல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் ஓரளவுக்கு அது வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தோன்னே. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த masculine energy வந்து so attached to you, to this bright happy woman. பட் இது வந்து அப்சஷன் லெவலுக்கு போயிடுச்சு. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட ஸ்ட்ரென்த்தும் உங்களோட அந்த ஹாப்பினஸ், இந்த வாரியர் ஸ்பிரிட்டும் வந்து இந்த மாஸ்குலினுக்கு வந்து இட்ஸ் நாட் அட்ராக்ஷன், இட்ஸ் அப்சஷன். உங்கள் மேலே இந்த மாஸ்குலினுக்கு இருக்கிறது அப்சஷன், அட்ராக்ஷன் கிடையாது. ஓகே, தயா ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தனையும் கிங் ஆஃப் கப்ஸ், அந்த அடைச்சிட்டு இருந்த காதல் எல்லாமே பொங்கி பொங்கி வெளியில் வந்திருக்கு. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். பட் அவங்களோட பிளானிங் தான் சரியில்லை. அவங்களோட இந்த மாஸ்குலினுக்கு பார்த்தனையுமே தெரியும். உங்களை பார்த்தனையுமே அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா, யூ ஆர் த லவ் ஆஃப் திஸ் மாஸ்குலின்ஸ் லைஃப். அது வந்து பார்த்தனையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்களுக்கு சரியான பிளான் பண்ணல, சரியான அதுக்கான விதை போடல, அதுக்கான உரம் போடல, அதை வளர்க்கல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார். உங்களை வந்து ஏனோ தானோன்னு இந்த மாதிரி டெவில் எனர்ஜி, ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சு உங்களை வந்து அவங்க எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்களை பார்த்தோன்னே அதை பண்ணலை. நான் இங்கே பார்க்குறேன் பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு இப்போது உங்கள் எனர்ஜியில் வரப்போது. அதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக ஓப்பனாக பார்க்க போகிறாங்க. டெத் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி டெத் அண்ட் ரீபர்த். இந்த டெத் அண்ட் ரீபர்த் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த கெட்டது முடிஞ்சு நல்லது நடக்குது. இல்லை ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் போகலாம், இல்லை மாஸ்குலின் எனர்ஜிக்கு டிவோர்ஸ் போகலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு டெத் அண்ட் ரீபர்த் இருக்குது. இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட காதல் எப்படி சொல்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கிரவுண்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் இங்கே ஸ்ட்ராட்டஜி. அடுத்த 10 ஆஃப் கப்ஸ் என்ஷூர். இந்த 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா
உங்கள் காதலும் கல்யாணமும் கை கூடுறது உறுதி. ஓகே, இந்த சைடு இது வந்து இந்த மாஸ்குலின் வந்து சரியாக பிளான் பண்ணல. நீங்கள் ஸ்டார் உங்களை வந்து ஏனோ தானோன்னு அவங்க வந்து அடைய முடியாது. அது வந்து இந்த மாஸ்குலினுக்கு அப்போ தெரியல. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்னால அவங்க வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டாங்க. இல்லைன்னா அவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியல. நிறைய காமிக் டிஸ்டர்பன்சஸ். உங்களோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் மாஸ்குலின். இந்த மாஸ்குலின் பார்த்தோன்னே ஃபெமினோட ஃபீலிங்ஸ் என்ன ஸ்பெசிஃபிக்? ஃபெமினோட ஃபீலிங்ஸ் வா ஸ்டார் ஹோப். உங்களுக்கு தெரியும் இந்த மாஸ்குலின், உங்களுக்கு பார்த்தனே தெரியும் இந்த மாஸ்குலின் ஹீ இஸ் யுவர் லைஃப். ஹோப். உங்களால் அந்த நட்சத்திரத்தை கீழே எடுத்துட முடியும் அப்படின்னு உங்களுக்கு. நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினோட ஹார்ட்லேருந்து ஒரு ஸ்டார் எனர்ஜி வெளியில் வருது. அதாவது அது அப்படியே வெடித்து செதுறது. அந்த ஹார்ட்டை நீங்கள் இப்படி சும்மா கையில் கயிறு போட்டு இழுத்துட்டீங்க. அதுதான் நீங்கள். இந்த ஃபெமினல் எனர்ஜி, இந்த ஸ்டார். மேபி இந்த மாஸ்குலின் வந்து மேபி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், இல்லை ஃபேமஸான ஆளாக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே ஸ்டாராக இருக்கலாம், ஐ மீன் ஃபிலிம் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் பெருசாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ்டு பர்சன் எல்லாத்தாலேயும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சிலர் இருந்தாங்கன்னா அவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்கள நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே பண்ணாமல் சும்மா ஒரு நூல் கயிறை போட்டு டக்குன்னு இழுத்துட்டீங்க. அந்த ஸ்டார் வந்து உங்கள் கால் கிட்ட விழுந்தாச்சு. நாட் கால் உங்கள் மடியில் கூட இல்லை, உங்கள் கால் கிட்டே விழுந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ். அந்த மாஸ்குலினை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரியும் ஹீ இஸ் த ஒன் அப்படின்னு. ஸோ நீங்கள் பெருசாக எதுவும் இது பண்ணல, அவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க, உங்களை நேசிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்போவே. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஃபீலிங். இந்த மாஸ்குலின் வந்து உங்களை பார்த்தோன்னே கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க ஒழிச்சு வச்சுருந்த அந்த காதல் எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு. நீங்கள் எப்போ அவங்கள மீட் பண்ணீங்க? இந்த மாஸ்குலின் எப்போ, இல்லைன்னா எப்படி இந்த ஃபெமினை மீட் பண்ணாங்க? இல்லைன்னா ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்க. 6 ஆஃப் கப்ஸ். இந்த மாஸ்குலின் லைஃப்பில் காதலே இல்லாமல் வறண்டு போயிருந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து அப்படியே காதல் தேவதையாக வந்தீங்க. இந்த மாஸ்குலினுக்கு வந்து அன்பு அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்தபோது அந்த சமயத்தில் தான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேபி அன்புக்காக அவங்க ஏங்கிட்டு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். அதனால தான் உங்கள் மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு கூட நான் இதை சொல்ல முடியாது. அப்படி ஒரு தீவிரமான அதிதீவிரமான காதல். இந்த எம்பரர். ஓகே, இந்த மாஸ்குலின் பார்த்தீங்கன்னா மேபி பவர், இல்லைனா ஃபேமிலி ட்ரபிள், இல்லைனா ஃபேமிலி பேர்டன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காதலே இல்லை. ரொம்ப வறண்டு போயிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராங் உமன், இந்த மாதிரி வாரியர் உமன், ஒரு ஸ்பிரிட்டட் ஜாய்ஃபுல், அதாவது நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கா ஆள். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சுட்டு. ஆனால் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் உமன். உங்களை யாரும் ஏனோ தானோன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இந்த மாஸ்குலின் அப்படியே மாஸ்குலினோட லைஃப் அப்படியே புரட்டி போட்டிருக்கு. நீங்கள் எப்போ அந்த மாஸ்குலினை மீட் பண்ணீங்க? இல்லூஷன்ஸ், ட்ராமா, ஃபைட். நீங்கள் மீட் பண்ணும்போது இந்த மாஸ்குலினை உங்களுக்கு நிறைய இன்னர் ஃபைட் இருந்துக்கலாம், இல்லை உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப எமோஷ்னல் டர்மாயில் இருந்திருக்கலாம், இல்லைனா யூ ஆர் ட்ரவுனிங் இன் சம்திங். இல்லூஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து உங்களுக்கு அப்போது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள், பர்சனல் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கும்போது இந்த மாஸ்குலின் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்து தான் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான விஷயம். யூஆர் அ ஸ்ட்ராங் உமன். அதுதான் வந்து இந்த மாஸ்குலின் உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நினச்சது. ஏன்னா நீங்கள் அந்த மாஸ்குலினை மீட் பண்ணும்போது யூஆர் இன் ட்ரபிள். நிறைய பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எமோஷ்னலாக அப்செட் ஆகலை, முழுகி போயிடல.
நீங்கள் அது உங்களோட எல்லா ட்ராபேக்ஸையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டீங்க. கனெக்ஷனோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கனெக்ஷனோட எனர்ஜி. நீங்கள் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி இந்த மாஸ்குலினை மீட் பண்ணிட்டீங்க. கனெக்ஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3 of Pentacles, ஒர்க் பிளேஸ் லாக். நீங்கள் இனிமேல் இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா 4 of Wands, இங்கே 3 of Pentacles. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நிறையா உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கையும் சரி உங்கள் ட்ராவலையும் சரி ரெண்டையும் சேர்த்து தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க போகிறதில்ல, ரொம்ப சீரியஸாக பண்ண போகிறதில்ல. 2 பேரும் உங்களோட கம்பெனியை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிறையா வெளியில் போவீங்க, நிறையா ட்ரிப்ஸ் போவீங்க. அதே சமயம் உங்கள் ஒர்க்கை வந்து அந்த சமயத்தில் எல்லா நேரமும் சிரிச்சுட்டே இருக்கும்போதே நீங்கள் 2 பேரும் அப்பப்போ இடையில ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராவலும் இருக்கும், அதே சமயம் ஒர்க்கும் எதுவும் பெண்டிங் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மணி ஒரு தடையாகவே இருக்காது இனிமேல். நெக்ஸ்ட் மூவ் ஸ்பிரிட்ஸ். நெக்ஸ்ட் மூவ் இன் திஸ் கனெக்ஷன். வாட் வில் பி த நெக்ஸ்ட் மூவ் இன் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? வாட் வில் பி த நெக்ஸ்ட் மூவ்? வாட் வில் பி த நெக்ஸ்ட் மூவ்? ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸ்ட்ராங் ஹேண்ட்பேக். ஓகே, இந்த மாஸ்டர் வந்து இந்த ஃபைட்டை வந்து விட போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல. இந்த காதில் இந்த மாஸ்டருக்கு ஒரு ஞானம் வரணும். இப்போதைக்கு ஏதோ நீங்கள் இல்லைன்னா இந்த மாஸ்டருக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியலை, கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த கனெக்ஷனை கிவ் அப் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டக் எனர்ஜி அவங்க ஏதாவது மாட்டிகிட்ருக்காங்க, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு நிறைய பெரிய ஞானம் வரும். என்ன சேலஞ்சஸ் ஏன் மாட்டிகிட்டு இருக்காங்க? 5 of Pentacles. ஓகே, 5 of Pentacles, King of Pentacles. இந்த மாஸ்குலின் வந்து இப்போ King of Pentacles எனர்ஜிலேருந்து 5 of Pentacles போயாச்சு. நீங்கள் பார்க்கும்போது இந்த மாஸ்குலின் இருந்தது எம்பரர் எனர்ஜியில். உங்கள் கூட இருக்கும்போது இந்த மாஸ்குலினோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தாங்க உங்களோட இருக்கும்போது. இல்லைன்னா நீங்கள் இருக்கும்போது இந்த மாஸ்குலின் அவங்கள பற்றி ஃபீல் பண்ணது லைக் அ ஸ்டார், லைக் அ ஹீரோ. அப்படி தான் நீங்கள் இந்த மாஸ்குலினை பார்த்தீங்க. இந்த மாஸ்குலின் வந்து நீங்கள் கூட இருக்கும்போது இந்த மாஸ்குலின் அவங்கள பற்றியே ஃபீல் பண்ணது லைக் அ ஹீரோ. ஆனால் இப்போது அந்த மாஸ்குலின் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிலேருந்து 5 of Pentacles எனர்ஜிக்கு போயாச்சு. ஏன்னா இது வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா தப்பான வழியில் போயிருக்கலாம், எது வேணால் ரீசனாக இருக்கலாம். இல்லைனா லாஸ், ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸ் லாஸ், எதுவாக வேணா இருக்கலாம். பட் இந்த மாஸ்குலின் இப்போ இருக்கிறது 5 of Pentacles. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே சாவி இருக்குது, இங்கே கதவு இருக்குது. தைரியமாக திறந்து இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஃபெமினின் எனர்ஜியோட சரியாக பிளான் பண்ணி அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸில் பண்ணுனா இந்த மாஸ்குலினில் திரும்ப வந்து இந்த எம்பரர் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் போகலாம். இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸை பிளாக் பண்ணுறது இந்த 5 of Pentacles. இந்த மாஸ்குலின் இந்த கதவு திறந்து வெளியில் வரணும். இந்த கதவுக்குள்ளேயே பூட்டிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த 5 of Pentacles தான். ஏன்னா இந்த ஃபெமினின் வந்து போய் திறக்க போகிறதில்ல கதவை. இந்த மாஸ்குலின் தான் போய் காதலை சொல்லணும். இந்த காதலை சொல்லணும்னா இந்த கதவை திறக்கணும். ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு இந்த குழப்பம், இப்போ காதலை சொல்கிறதா கதவை திறக்கிறதா, இல்லை நான் வந்து என்னோடய பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. கதவை திற, காற்று உள்ள வரும், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி வரும், காதலும் வரும். ஆனால் சரியாக பிளான் பண்ணி காய் நகர்த்தணும். கம்பேட்டபிலிட்டி, உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன கம்பேட்டபிலிட்டி? பெயின், டவர் இல்லை, இது வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லை. இது கம்பேட்டபிலிட்டிலேயே வரும். ஏன்னா நீங்கள் 2 பேருமே நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், அதாவது ஷாக்ஸ், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். ஒரே சாப்பாடு தான், வேறு வேறு பாத்திரம், வேறு வேறு ஸ்டைல், அவ்வளோதான். ஸோ நான் இது வந்து கம்பேட்டபிலிட்டியில் வைக்கல. பட் என்ன உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் வேறு வேறு வேர்ஷன், அவ்வளோதான். இந்த ஹார்ட் பிரேக்ஸ், இந்த டவர்ஸ், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபெமினின், நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி, நீங்கள் உயிர் தெழுந்து வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் நிற்கிறீங்க. இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே 5 of Pentacles தான். நீங்கள் யூனிவர்ஸை நம்பி வெளியில் வந்துட்டீங்க. இந்த மாஸ்குலின் இன்னும் அதை நம்பலை, அதனால தான் பிரச்சனை. கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் த ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். இந்த கலெக்டிவோட கம்பேட்டபிலிட்டி என்ன? அவங்களோட கனெக்ஷன். ஓகே, த எம்பரர். வாவ், இது
compatibility. The Emperor and Queen of Cups. நீங்கள் ரொம்ப compassionate, feminine, unconditional love, emotionally balanced. இந்த masculineக்கு ego கண்டிப்பாக இருக்குது. பவர் மேலே என்ன சொல்கிறது, he is having some kind of attachment towards power, பொசிஷன், பவர், ஃபேமிலி ஹெட், அந்த மாதிரி ஏதாவது நான் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இந்த masculine இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் முன்னாடி இல்லை, அதை பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் தான். அதாவது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடுவீங்க, உங்களுக்கு வந்து கொடுக்குறதுல தடையே கிடையாது. யூ ஆர் ஸோ சாஃப்ட், ஸோ ஜென்டில். இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரீங்க. இந்த masculine வந்து கொடுக்குறதுல கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஈகோ, நாங்கிற அகங்காரம். யூ ஆர் பேலன்சிங் ஈச் அதர். இந்த masculineக்கு காதலை கற்றுத்தர போகிறீங்க, இந்த masculine உங்களுக்கு பவுண்டரி கற்றுத்தர போகிறாங்க, எங்கே எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத. அதாவது அந்த பவர், அந்த ஈகோவுமே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தேவை. நீங்கள் வந்து ரொம்ப அன்கண்டிஷனல், ரொம்ப சாஃப்ட், எல்லாரும் எது கேட்டாலும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் கடைசியில் காயப்படுறது உங்களுக்கு பழக்கம். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப எமோஷனலி மெச்சூர்ட். நீங்கள் இருக்கிறது குயின் ஆஃப் கப்ஸ். அதே மாதிரி இந்த masculine வந்து பவர்னு போய் காதலையும் அன்பையும் விட்டாச்சு, அன்கண்டிஷனல் லவ்வை விட்டாச்சு, எமோஷனலாக பேலன்ஸ்டாக எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது, அதை கற்றுக் கொடுக்குறது நீங்கள் தான். ஸோ யூ ஆர் பேலன்சிங் ஈச் அதர். இந்த masculine நிச்சயமாக பவரில் இருப்பாங்க. அவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் காயின் இருக்குது. ஒரே ஒரு மூவ் தான் இந்த ஜேர்னி, இந்த கொலாபரேஷன், இதெல்லாம் இந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் இந்த masculine பண்ணால் இந்த காதல் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கட்டுப்பெட்டித்தனமாக யோசிக்க வேண்டாம். நோ சீரியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கட்டும் ஹெல்த்தியாக. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த masculine எனர்ஜிக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விடணும். அதை விட்டால் தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். ட்ரஸ்ட் த சைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர், ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா இந்த பேராசை பெருநஷ்டம் தான். அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மைஸ் எனர்ஜி வந்தாலே இந்த masculine இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் தான். நிறைய பேர் வந்து இந்த masculine வந்து இந்த கனெக்ஷனுக்குள்ளே போக விடாமல் தடுப்பாங்க, ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபேமிலி ட்ராமா. இந்த 5 of Wands எனர்ஜி தான். இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஜஸ்ட் லைக் தட் தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யூஆர் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, வாரியர் எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த masculine இப்போ தான் தத்தி இதெல்லாம் இந்த 5 of Wands வந்து ரொம்ப நாளாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க சைக்கிளில். டெத் அண்ட் ரீபர்த். கீழே பார்த்தீங்கன்னா 6 of Wands. விக்ட்ரி நிச்சயமாக எட்டி பார்க்கும். வெற்றி நிச்சயம். அதுதான் நான் வந்து இங்கிலீஷும் தமிழ்லையும் சொல்ல ட்ரை பண்ணி தட்டு தடுமாறி வெளியில் வந்துருச்சு. அப்போ வெற்றி தட்டு தடுமாறி தான் வரும், ஆனால் வெற்றி வந்துடும், கவலையே வேண்டாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதாவது செகண்ட் செட் இல்லை, செகண்ட் குரூப், செகண்ட் பைல், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு ஃபியூ ரீடிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ரீடிங்க்கு போயிடுவேன். இது வந்து உங்கள் வருங்கால துணை யார் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ரீடிங். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்குள்ள குழப்பம் வந்துச்சு அப்படின்னா உங்களோட வருங்கால துணை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக மூவ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த சீரியஸ் ஆஃப் வருங்கால துணை எபிசோட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.